நடுவண் அரசிடம் காண்பிக்க வேண்டிய வீரத்தை மு.க.ஸ்டாலின் மீது எடப்பாடி பழனிசாமி கொட்டி வருவதாக கூறியுள்ள திருவெறும்பூர் திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ், ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் எடப்பாடி பழனிசாமி சாபமிடுவது எந்த விதத்தில் நியாயம் எனவும், மும்மொழி கொள்கையை திணிக்காதீர் என மோடியிடம் எடப்பாடி வலியுறுத்தாதது ஏன் எனவும் கடிந்துரைத்துள்ளார். நிர்வாகம் சார் நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சிருக்கோமா, அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. அதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான ஒரு அழகு. அதை விட்டுட்டு நீ பரலோகம் போயிடுவான், அவன் பரலோகம் போயிடுவான். கிட்டத்தட்ட இப்போ துணை முதலமைச்சரும் இழுத்துக்கிட்டார். இவரெல்லாம் முன்னாடியே பாலிடால் கொடுத்துட்டு பரலோகம் போயிருந்தா நானாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன் என்று. அப்படி என்ன உங்களுக்கு வைத்தறிச்சல்? அப்படி என்ன பதவி போட்டு உங்களை பாடா படுத்துகிறது? அண்ணா இருமொழி கொள்கை தான் கொண்டு வந்தாரு, அண்ணா பேர்ல நாங்க கட்சி வச்சிருக்கோம். என்னைக்காச்சும் வாயை திறந்து பேசிருக்க முடியுதா? உங்களுடைய வீராப்பெல்லாம் உங்களுடைய வெறுப்பெல்லாம் அங்க காட்டாம இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீது இப்படி ஒரு மலிவான அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்க கீழே இன்னைக்கு பல வேட்பாளர்கள் இன்னைக்கு ஓட்டு கேட்டு இருக்காங்க. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒண்ணுதான், அரசியல் பேசுங்க, கருத்து சார்ந்து மோதுங்க, கொள்கை சார்ந்து மோதுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை தயவுசெய்து நீங்கள் செய்திடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.